ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம மேக்ஸ் ஷார்ட்கட் சீரிஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 7வது வீடியோங்க. இதுக்கு முன்னாடி 6 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்திருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன டாபிக்ல இருந்து சார் கொண்டு வந்திருக்கீங்கன்னா, ஸ்பெஷல் சீரிஸ், நம்பர் சிஸ்டத்துல ஸ்பெஷல் சீரிஸ், சிறப்பு தொடர்வரிசை அப்படின்ற டாபிக்ல இருந்தா கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 1 cube plus 2 cube plus 3 cube up to k cube ஓட வேல்யூ வந்து 14400 கொடுத்துட்டு 1 plus 2 plus 3 plus up to k ஓட வேல்யூ கேட்கறாங்க. அதாவது இங்க கியூப் கொடுத்துட்டு அங்க நார்மல் நேச்சுரல் நம்பர் கேட்கறாங்க. கியூப் கொடுத்துட்டு நேச்சுரல் நம்பர் கேட்டாங்கன்னா இங்க என்ன நம்பர் கூடுதல் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ரூட் எடுத்து விட்டுருங்க. 144,00 இதை ரூட் எடுத்தா ஆன்சருங்க. ஓகேங்களா? கியூப்ல கொடுத்துட்டு நேச்சுரல் நம்பர் இயல் எண்கள்ல கேட்டாங்கன்னா சிம்பிளா இங்க என்ன கூடுதல் இருக்கோ, என்ன சம் இருக்கோ அதை அப்படியே ரூட் எடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு. ரூட்டுக்குள்ள 2 0 இருந்தா 1 0 வெளியே வருங்க. ரூட்டுக்குள்ள 2 0 இருந்தா 1 0 வெளியே வரும். 144ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 12ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 144. அப்ப 12. அப்ப 120 என்பதுதான் இந்த கூடுதலுக்கான ஆன்சர். அப்போ 1 plus 2 plus 3 plus up to k வரைக்கும் இந்த இடத்துல ஒரு நம்பரை போட்டு கூட்டுறப்போ நமக்கு என்ன கூடுதல் கிடைக்குது? 120ன்றது கிடைக்குது. பாருங்க, ஆப்ஷன் சில இருக்கு. ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல வந்து பிளாக் கலர் ஆட்டை கொடுத்துருங்க. முக்கியமா நம்ம வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா டிங்னு வந்து சேரும். அப்பதான் நீங்க எல்லா வீடியோவும் பார்க்க முடியும். ஸோ முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான 2வது கேள்வி. ஓகேங்களா? நமக்கு 2வது கேள்வி பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? சேம் மாடல் 1 cube plus 2 cube plus 3 cube up to k cube ஓட கூடுதல் என்ன கொடுத்துருக்காங்க? 72,900 72,900 கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? 1 plus 2 plus 3 plus up to k ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. கியூப்ல கொடுத்துட்டு நேச்சுரல் நம்பர் சிங்கிள் நம்பர்ல கேட்டாங்கன்னா என்ன சொன்னோம்? இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே ரூட் எடுத்து விட்டுற சொன்னோம். கரெக்டுங்களா? 72,900. நல்லா நோட் பண்ணுங்க. ரூட்டுக்குள்ள 2 0 இருந்தா 1 0 வரும். ஓகேங்களா? 729ங்கிறது எனக்கு எந்த ஸ்கொயர் நம்பர்னு தெரியல சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அப்ப ரூட் 729 மட்டும் தனியா எடுத்துக்கிறேன். நமக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்ல கேட்டாங்கன்னா நல்லா நோட் பண்ணுங்க. 2 டிஜிட்டை பிரிச்சிருங்க. லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட்டை பிரிச்சுட்டு இந்த டிஜிட்டை விட்டுருங்க. கடைசியில என்ன நம்பர் இருக்கோ அவருக்கு தான் வேலை. என்ன? 9. எதெல்லாம் ஸ்கொயர் பண்ணும்போது 9 கிடைக்கும்? 3 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். அதே மாதிரி 7 ஸ்கொயர் பண்ணா 49 கிடைக்கும். பாருங்க, 9 முடிஞ்சிருக்கு. அப்ப 2 நம்பர் கிடைச்சிருக்கு. 2 நம்பர் எழுதிடலாம். 3 7. ஓகேங்களா? அப்போ யூனிட் டிஜிட்டுக்கு வேலை முடிஞ்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு? 7 இருக்கு. 7 விட கம்மியா அல்லது அதுக்கு ஈக்குவலா இருக்க ஸ்கொயர் நம்பர் என்ன? 4. 4ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 2ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 4. அப்ப 23 27. அதாவது 2 ஸ்கொயர்ங்கிறது 4, 3 ஸ்கொயர் வந்து 9. 7 தாண்டி போயிருது. அதனால 3 எடுக்கல. அதை விட கம்மியா இருக்க நம்பர் எடுத்திருக்கோம். அப்ப 2 ஸ்கொயரோட வேல்யூ 4. 2 மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? அப்ப 2 நம்பர் 23 27 கிடைச்சிருக்கு. இப்ப 2 நம்பர் இருக்கே சார், எப்படி சார் பிக்ஸ் பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நமக்கு எப்பயுமே மிட் வேல்யூ யாரு? 5ல முடியிற தலைவன் தான் மிட் வேல்யூ. அப்ப 25ஓட ஸ்கொயர் வேல்யூ பாக்குறீங்க. 25ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 25ஓட ஸ்கொயர் வேல்யூங்கிறது 5 ஸ்கொயர் பண்ணா 25, 2க்கு அப்புறம் வர நம்பர் 3, 2 மல்டிப்ளை பண்ணா 6. இப்ப 25ஓட ஸ்கொயர் வேல்யூ 625. இந்த 625 விட இந்த நம்பர் வந்து பெருசா இருக்கு. பெருசா இருந்துச்சுன்னா பெரிய நம்பர் ஆன்சரா வரும். ஓகேங்களா? நமக்கு மிட் வேல்யூ வந்து 625 கிடைச்சிருக்கு. இந்த 625ங்கிறது 729 விட கம்மியான வேல்யூ. இந்த நம்பர் பெருசா வந்துச்சுன்னா, ரூட்டுக்குள்ள இருக்க நம்பர் வந்து பெருசா வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து பெரிய வேல்யூவா இருக்கும். அப்ப இதோட ரூட் வேல்யூ என்ன? 27. அப்ப 270 அப்படின்றதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? 270 அப்படின்றதா இந்த நம்பரோட கூடுதலா இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஷார்ட்கட் வந்து போட்டிருக்கோம். ஸ்கொயர் நம்பருக்கு மறக்காம பாத்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். 27ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 729. ரூட்ல 2 0 இருந்துச்சு. ரூட்ல 2 0 இருந்துச்சுன்னா வெளியே வர்றப்போ ஒரு 0ஓட வரும். அப்போ நமக்கு ஆன்சர் 270 அப்படின்றதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கியூப்ல கொடுத்துட்டு 7 எண்கள் நார்மல் நம்பர்ல கேட்டாங்கன்னா என்ன பண்ணும்? இங்க என்ன நம்பர் கூடுதல் இருக்கோ அதை அப்படியே ரூட் எடுத்து விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டு போட்டு எழுதி வைங்க. ஓகேங்களா? மறக்காம ரிவிஷனுக்குலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சார், நான் மேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன் சார், எனக்கு ரிவிஷனுக்கு ஒரு வீடியோ வேணும் சார் அப்படின்னு உங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரே ஒரு பதில் தான்,
நம்ம சேனல்ல பிளேலிஸ்டுக்குள்ள போங்க. பிளேலிஸ்ட்ல போய் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா 50 சம் சீரீஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் இருக்கும். அதுல 10 வீடியோ இருக்கு. அந்த 10 வீடியோ முடிஞ்சா நீங்க பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, சார் நான் 10 வீடியோ பார்த்துட்டேன் சார், 10 வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு நீங்க சொல்லுங்கப்பா அது எவ்வளவு ஈஸியா இருக்கு, எவ்வளவு ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ் ஆயிருக்குன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நமக்கான அடுத்த சம் பார்த்துருவோங்க. ரொம்பவே சிம்பிள் தான், சேம் மாடல். பட் இந்த கொஸ்டின்லாம் ப்ரீவியஸ் இயர்ல பார்த்துருக்கீங்களான்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தாங்க, ஆதி காலத்துல கேட்ட கொஸ்டின். நம்ம கிட்டதான் 2012 இருந்து டில் டேட் வர இருக்க அனைத்து கொஸ்டினுமே சப்டிவிஷன் வைஸ் வந்து பிரிச்சு நம்ம வீடியோஸா மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் ஸ்பெஷலா இது ஷார்ட்கட் சீரீஸா மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சேம் 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் அப் டு n கியூபோட கூடுதல் தான் 36,100ன்னு கொடுத்துருக்காங்க. 3600 36,100ன்னு கொடுத்துட்டு சேம் அதே நம்பரை வர்க்கம் 1 + 2 + 3 + அப் டு கேவோட n, இங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க, கேன்னு கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மாடல்ல கேட்டா என்ன சொன்னோம், இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே ரூட் எடுத்து விட்டுறணும்னு சொன்னோம். இங்க கியூப்ல கொடுத்துட்டு நார்மல் நம்பர்ல கேட்டாங்கன்னா ரூட். ஓகேங்களா, 36100. ரூட்டுக்குள்ள 2 0 இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், ஒரு 0 வெளியே வரும். கரெக்டுங்களா, ரூட்ல 2 0 இருந்துச்சுன்னா ஒரு 0 வெளியே வரும். சார் 391ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ சார் அப்படின்னு கேட்பீங்க. 19ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 361. சாரி 391 சொல்லிட்டோம், 361. எப்படி சார், 361 இருக்கு. ஸ்கொயர் ரூட் கேட்டாங்கன்னா என்ன சொன்னோம், 2 நம்பர் பிரிச்சணும், லாஸ்ட்ல இருந்து பிரிச்சாச்சு. இவருக்கு வேலை இல்லை, அவர் அடிச்சு விட்டுலாம். 1 முடிஞ்சிருக்கு. எந்த நம்பர்லாம் ஸ்கொயர் பண்ணும்போது 1 முடியும், 1 ஸ்கொயர் பண்ணா 1 முடியும், 9 ஸ்கொயர் பண்ணா 81 முடியும். அப்போ 1 முடிஞ்சிருக்கிறது 2 நம்பர் 1 9 எழுதியாச்சு. அப்ப இவங்க 2 பேர்த்தோட வேல்யூ முடிஞ்சிச்சு. பேலன்ஸ் இருக்கிற ஆளு 3 அல்லது அதை விட கம்மியா இருக்க ஸ்கொயர் நம்பர் என்ன, 1 ஸ்கொயரோட வேல்யூ 1, 2 ஸ்கொயரோட வேல்யூ 4. அப்ப 2 எடுக்கும்போது 4ன்னு அதிகமா போயிருது, 3 விட அதிகமா போயிருது. அப்ப அதை விட கம்மியா இருக்கிறது 1 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 1. அப்போ இந்த ஸ்கொயர் நம்பர் தான் எடுக்கணும். 1ஓட ஸ்கொயர் இருக்கு பாத்தீங்களா, அதான் எடுக்க போறோம். அப்ப 11 19 2 நம்பர் இருக்கு. அப்போ 11ங்கிறது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் 121 தெரியும். அப்ப நமக்கு 19 அப்படின்றதான் இதோட ரூட் வேல்யூவா இருக்கும். ரூட் 361ஓட வேல்யூ எவ்வளோ, 19. 2 0 இருக்கனால ஒரு 0 எடுத்துட்டோம். அப்ப 190ன்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். பாருங்க, ஆப்ஷன் B-ல இருக்கு. இங்க ஆப்ஷன் B-ன்னு கொடுக்காம 2ன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த சம் பாத்துருங்களா. இதே மாதிரி மாடல்ல ரீசன்ட் எக்ஸாம்ல கேட்கறாங்க நண்பா. பாருங்க, உங்களுக்காக ப்ரூஃப். ரீசன்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் நண்பா, ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். இன்னொரு கொஸ்டின் இருக்கு, டோன்ட் வரி. பாருங்க, அதே மாதிரி மாடல் தான் கொடுத்துருக்காங்க. 1 கியூப் 2 கியூப் + 3 கியூப் அப் டு கே கியூபோட வேல்யூ 44,100ன்னு கொடுத்துருக்காங்க. போனதுல 36,100ன்னு கொடுத்துருந்தாங்க, இதுல 44,100ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். கூடுதல் வந்து கேட்டிருக்காங்க 1 2 3 அது அப்படி ஆட் பண்றப்போ ஒரு நம்பரோட வரைக்கும் கூடுதல் கேட்கறாங்க. சிம்பிளா இந்த நம்பரோட ரூட் எடுத்து விட்டுருங்க. ரூட் ஆஃப் 44100. ரூட்டுக்குள்ள 2 0 இருந்தா என்ன சொல்லியிருக்கோம், ஒரு 0 வரும். கரெக்டுங்களா. 441ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ, 21ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 441. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 210. ஓகேங்களா, 210. ரொம்பவே சிம்பிள் தான். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்குங்க, அதுவும் ரீசெண்ட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதே மாதிரி மாடல்ல கேட்டுட்டு இருக்காங்க. ரீசெண்ட் எக்ஸாம்ல நம்ம குரூப் 4ல கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க, சேம் மாடல்ல கொடுத்துருக்காங்க. 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் அப் டு n கியூபோட வேல்யூ 82 81ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு நார்மலா 1ல இருந்து அப் டு n வரைக்கும் இருக்க கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்ப ரூட் எடுத்துலாங்களா, சிம்பிளா ரூட் 8281. ஸ்கொயர் ரூட் கேட்டாங்கன்னா என்ன சொன்னோம், 2ஆ பிரிக்கணும்னு சொன்னோம். தலைவனுக்கு வேலை இல்லை, 1ன்ற நம்பருக்கு மட்டும்தான் வேலை. எந்தெந்த நம்பர் எல்லாம் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 1 கிடைக்கும், 1 ஸ்கொயர் பண்ணா 1ன்னு கிடைக்கும், 9 ஸ்கொயர் பண்ணா 1ன்னு கிடைக்கும். அதாவது 9 ஸ்கொயரோட வேல்யூ 81. ஓகேங்களா, 81. அப்ப எந்தெந்த நம்பர், 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர், அதுல ஸ்கொயர் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க நம்பரை மட்டும் எழுதிக்கோங்க. அப்ப 1 9ன்ற 2 நம்பர் இருக்கு. பேலன்ஸ் இங்க என்ன நம்பர் இருக்கு பாத்தீங்களா. இப்ப இவருக்கு தான் வேலை. 82ன்னு கொடுத்துருக்காங்க. 82 விட கம்மியா அல்லது அதுக்கு ஈக்குவலா இருக்க ஸ்கொயர் நம்பர் என்ன, 81 தான் எக்ஸாக்ட் ஸ்கொயர் நம்பர். அது எதோட ஸ்கொயர் நம்பர், 9ஓட ஸ்கொயர் நம்பர் தான் 81. சோ இந்த 9 அப்படியே தூக்கி எழுதிருங்க, 2 இடத்துல எழுதியாச்சுங்களா. ஓகே சார், நமக்கு 2 வேல்யூ வந்திருக்கு சார். எப்படி சார் 2 வேல்யூல இருந்து ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்றது? அதாவது நமக்கு எப்பயுமே மிடில் ஒருத்தர் தலைவர் இருப்பாரு, 95. எப்பயுமே 5 வச்சு வர்ற ஸ்கொயர் தான் நமக்கு மிடில் வேல்யூ. ஞாபகம் வச்சுக்கோங்க. 95ஓட ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிப்போங்க. 95ஓட ஸ்கொயர் வேல்யூ 5 ஸ்கொயர் பண்ணா 25, 9க்கு அப்புறம் வர்ற நெக்ஸ்ட் நம்பர் 10, 2 மல்டிப்ளை பண்ணா 90. 90 25 விட இது கம்மியா இருக்கு.
இதை விட இது கம்மியா இருக்கு, அப்ப கண்டிப்பா 99 வராது. ஏன்னா 95ஓட ஸ்கொயர் வேல்யூவே 9000 கிட்ட போயிடுச்சு. 9000 விட நமக்கு கம்மியா தான் இருக்கு. அப்ப எந்த நம்பர் தான் ஆன்சரா இருக்க முடியும்? 91. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 91 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இவ்வளவு தாங்க, ரொம்ப சிம்பிள். 5 கொஸ்டின் சேம் மாடல் தான். கியூப்ல கொடுத்துட்டு இயல் நம்பர்ல கேட்டா என்ன பண்ணணும்? சிம்பிளா ஸ்கொயர் ரூட் எடுத்து விட்டுருங்க. ஸ்கொயர் ரூட் ஷார்ட்கட் கேட்டவங்களுக்கு நான் இங்கே சொல்லிட்டேன், ரொம்பவே சிம்பிளான ஷார்ட்கட் தான். இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட் வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.